ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் நீச்சமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கேன். ஸோ நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு நீச்சமான கிரகம் வக்கரமாகும்போது நல்ல ஒரு உச்ச பலன்களை கொடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து இப்போது குருடைய சாரத்தில் போகுது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா சனி ராகுடைய காம்பினேஷன்ஸ் வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப பர்ஃபெக்ட். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத எமோஷனலாக இருக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது அது பரிவர்த்தனை 9ல் இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் அப்பா சம்மந்தமான விஷயங்களால் வந்து நான் பெரும் பணம் வர்றது வெளி மாநிலங்கள்லாம் பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயங்களை கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களை வந்து கொஞ்சம் கேவலமாக நடந்துக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையில்லாத நண்பர்களாக போய் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுற விஷயங்கள்லாம் இருக்கும் நண்பர்களால். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் வந்து அது வந்து பரிவத்தில் 7ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் பேசுவீங்க. கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சனி. 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குருவே அங்கே இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பரிவத்தில் வந்து 7 வந்து அங்கேயே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் நிறைய கிரகங்கள் அங்கே இருக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எதிராளிகள் காம்படிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவியினுடைய நிறைய ஒரு கருத்து பேதங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளிக்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரயாணங்களில் நல்ல பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. நீங்களே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் பொறுமையாக போகலாங்கிற மாதிரி எண்ணங்களும் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அள்ளி தரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது